சோகமாக இருக்கல்ல, யாருக்காக? கண்டிப்பாக வேறு யாருனாலேயோ தான் சோகமாக இருப்ப. அது தேவையா? உன் சந்தோஷம் உன் கையில் இருக்கணும். அதை மற்றவங்க கையில் கொடுத்தா இப்படி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் மனசுக்கு பிடிச்ச படம் பாரு, புக் படி, டிஸ்ட்ராக்ட் ஆகு. ஹாஃப் மைண்டடாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறதை விட நல்லா பொறுமையாக ஒரு பிரேக் எடுத்து மைண்டை கிளியர் பண்ணிவிட்டு முழு மனசோடு இறங்கலாம். நீ அண்டர்கோ பண்ணுற பெயின் உனக்கு மட்டும்தான் புரியும். அதை வேறு யாரோ புரிஞ்சுக்கணும்னு நினச்சா இன்னும் அதிகமாக தான் கஷ்டப்படுவேன். ஸோ find a way to heal yourself or listen to this for the next 20 seconds. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ